அவர் ட்ரக் அடிக்ட் ஆகிட்டார் போல இருக்கு, மனநோயாளி ஆகியிருக்காரு. இது எல்லாமே நமக்கு பார்க்கும்போதே தெரியுது. அவர் வேணும்னு அப்படி ஆகலை, அவர் மனநோயாளியே ஆகிட்டார். இப்போ அவர் அங்கேருந்து காப்பாற்றி வெளியில் கொண்டு வர்றது திரையுலகத்தினுடைய பொறுப்பு. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச அவருக்கு உறவினர்கள் பெற்றோர்கள் யாரும் ரொம்ப அருகில் இல்லையோன்னு எனக்கு தோணுது. ஒருவேளை இருந்திருந்தால் இந்த அளவுக்கு விட்டுருக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அவர் ரெக்கவர் பண்ணியிருப்பாங்க. பட் இப்படி ஆகிருக்கிறாரு. அவருடைய முடி முகம் எல்லாமே கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி இருக்குது. அவ்வளோ அழகாக இருப்பார், சாந்தமாக இருப்பார். அவர் அதிர்ந்து பேச மாட்டார், ரொம்ப சாந்தமாக இருப்பார். என்னடா இப்படி ஆகிட்டாரேங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், இது நடிகர் சங்கத்தின் கவனத்திற்கு நிச்சயமாக போயிருக்கும். நமக்கு தெரிந்த விஷயம் அவங்களுக்கு தெரியாமல் இருக்காது. நடிகர் சங்கம் இதில் வந்து உடனடியாக தலையிட்டு அவரை வந்து முதல்ல அந்த வீட்டுக்குள்ளேருந்து வெளியில் கொண்டு வரணும். கொண்டு வந்து ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அவர் ரெக்கவர் பண்ணணும். பண்ணுறாங்களான்னு நமக்கு தெரியல. ஏன்னா ஒவ்வொரு முறையும் வந்து யாராவது ஒருத்தர் சூசைட் பண்ணிப்பாங்க நடிகைகள், ஏதோ ஒரு அழுத்தம் இருக்கும். அப்போது உடனடியாக இவங்கெல்லாம் கூடி நாங்கள் வந்து ஒரு கமிட்டி அமைக்கிறோம், இந்த மாதிரி வந்து மன அழுத்தம் காரணமாக யாராவது பாதிக்கப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்குறோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது ஒரு வாரம் நடக்கும். அதுக்கப்புறம் இன்னொருத்தர் சாகும்போது இதேமாரி உட்காந்து பேசுவாங்க.